ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண். 2026 தேர்தலில் வெல்லப்போவது யார்? தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கப் போவது யார்? முதலமைச்சர் என்ற அரியாசனம் ஏறப்போவது யார்? அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கலாம். நிறைய கட்சிகள் தேர்தல் களத்திலே இருக்கின்றன. இதில் முக்கியமாக அதாவது மும்முனை போட்டி, 4 முனை போட்டி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் களத்திலே இருப்பதோ மும்முனை போட்டி என்றே சொல்லலாம். அது திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம் ஆகிய 3 கட்சிகளுக்குள் தான் இந்த எலெக்ஷனே நடக்க போகுது. இந்த 3 கட்சிகளுக்குள் தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கப் போகிறார்கள். இந்த 3 கட்சிகளுமே தேர்தல் களத்திலே மல்லுக்கட்ட தயாராக இருக்கிறார்கள். முதலாவது டிஎம்கே எடுத்துக்கிட்டோம்னா, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்தையும் இங்கே போட்டிருக்கேன். அடுத்ததாக தமிழக முதல்வராக இருந்த எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் ஜாதகத்தையும் போட்டிருக்கேன். மூன்றாவதாக தமிழக வெற்றி கழகம் நடிகராக இருந்து தற்பொழுது அரசியல்வாதியாக ஆகிவிட்ட விஜயின் சாதகத்தையும் போட்டிருக்கிறேன். ஆக இந்த தேர்தலில் ஜெயிக்கப் போவது யார்? திரு ஸ்டாலின் அவர்களா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா, திரு விஜய் அவர்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்கள் 1/3/1953 பிறந்திருக்கிறார். அவருக்கு வயது தற்போது 73. இப்பொழுது நடக்கும் திசை சனி திசை. விருச்சிக லக்னம், சிம்ம ராசி, நட்சத்திரம் பூர நட்சத்திரம். அதே மாதிரி திரு எடப்பாடி அவர்களும் 2/3/1957 பிறந்திருக்கிறார். தற்பொழுது அவருக்கு 70 வயது முடிந்து 69 முடிஞ்சு 70வது வயது நடந்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு நடக்கக்கூடிய திசையோ சுக்கிர திசை நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக திரு விஜய் அவர்கள் 22/6/1974 பிறந்திருக்கிறார். பூச நட்சத்திரம், கடகராசி, கன்னி லக்னம். அவருக்கு இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது பூர நட்சத்திரம் அப்படின்னா சுக்கிர திசை ஸ்டார்டிங். இப்போ அவருக்கு 51 வயசு முடிஞ்சு 52வது வயசு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மூவரில் யார் சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்து முதல்வர் என்னும் சிம்மாசனம் அரியணை யார் ஏறப் போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி அவங்க ஜாதக அமைப்பை பற்றி சொல்லிட்டேன். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சனி திசை நடந்து கொண்டிருக்கிறது. 85 வயசு வரைக்கும் சனி திசை தான். விருச்சிக லக்னத்திற்கு சனி 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். சனி கொடுத்தால் அவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சனி கொடுக்கக்கூடிய கிரகம். பதவி, பெயர், புகழ், செல்வாக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார். விருச்சிக லக்னத்திற்கு 10ஆம் இடாதிபதி சூரியன் கும்பத்தில் இருந்து தனது சொந்த வீடான சிம்மத்தை பார்க்கிறார். சூரியனும் சந்திரனும் சமசப்தம பார்வையாக பார்ப்பதால் பௌர்ணமி முடிந்து பிரதமை திதியில் பிறந்திருக்கிறார். ஆக இது ஒரு பௌர்ணமி யோக ஜாதகம் என்றே சொல்லிவிடலாம். அதாவது திமுகவை பொறுத்தவரை
அந்த கட்சியின் தலைவராகவும் முதல்வராகவும் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுடைய டிஎம்கே கட்சியின் ப்ளஸ் பாயிண்ட்டை பார்ப்போம். அதாவது ஸ்டாலினுக்கு அலை வீசுதோ இல்லையோ அதிருப்தி இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது, பலமான கூட்டணியை கட்டமைத்திருக்கிறார். நலத்திட்டங்களை பல செய்திருக்கிறார். தற்பொழுது பெண்களுக்கு 5000 வரை வங்கி கணக்கில் வரவழைத்தது ஒரு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பெண்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவே சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, சிறுபான்மையினரின் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அள்ளக்கூடியவர். பிரச்சார களத்தில் குடும்ப உறுப்பினர்கள் நிறைய பேர் இருப்பதால் திமுகவிற்கு இதுவே ஒரு மிகப்பெரிய பலம் என்றே சொல்லிவிடலாம். ஆக ஒரு கட்சி தலைவருக்கு அணுகுமுறை என்பது சரியாக இருக்க வேண்டும். எம்ஜிஆர் இருந்த காலத்தில் முத்துப்பிள்ளை, மதுரையிலே முத்துப்பிள்ளை எதிரியாக திகழ்ந்தார். உலகம் சுற்று வாலிபன் அப்படிங்கிற ஒரு படம் ஜப்பான்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த படம் வெளிவந்தால் நான் சேலையை கட்டிக்கிறேன் அப்படின்னாரு. யார்? மதுரையில் இருக்கும் திரு முத்துப்பிள்ளை அவர்கள். படமும் மதுரை மீனாட்சி திரையரங்கில் வெளியாகி 100 நாட்களுக்கு மேல் வெற்றி கொண்டாடியது. அப்போ மதுரையில் பூரா சேலை இங்கே முத்து எங்கே அப்படின்லாம் எழுதி வச்சாங்க. வாசகங்கள் போஸ்டர் அடித்து ஒட்டினாங்க. சிறிது காலத்தில் அவரே திரு எம்ஜிஆர் அவர்கள் முத்துப்பிள்ளையை மதுரைக்கு முதல் மேயராக்கி அழகு பார்த்தார். அப்போ மதுரையில் அதிமுக செல்வாக்குடன் இருக்க வேண்டும் என்றால் முத்துவை அரவணைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அரவணைத்தார். ஆக ஒரு தலைவருக்கு அரவணைப்பு என்பது மிக மிக அவசியம். அடுத்ததாக, மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் மதுரை ஏர்போர்ட்டிலிருந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அவர்கள் அம்மையார் வர்றாங்க. இவங்க கருப்பு கொடி காட்டுறேன்னு போர்வையில் அடிச்சிட்டாங்க. அதில் பல நெடுமாறனுக்கும் அந்த இந்திரா காந்தி அம்மையாருக்கும் தலையில் பலத்த அடி. இது இப்படி இருக்க சிறிது காலத்திலேயே அவர்கள் திமுகவும் இந்திரா காங்கிரஸும் கூட்டணி வைத்து நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு வசனத்தை சொல்லி கலைஞர் இந்திரா காங்கிரஸ் கூட்டணி வைத்து அரவணைத்து கொண்டார். அதே மாதிரி மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் எதிரியாக இருந்தார், எதிரும் புதிருமாக இருந்தார். என்னென்ன செய்யணுமோ அத்தனை பழிவாங்கப்பட்டார் ஆர்.எம். வீரப்பன். கடைசியில் அவருக்கும் தனது கட்சியில் இடம் கொடுத்து மினிஸ்டராக்கி அழகு பார்த்தார். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அதாவது ஒரு தலைவருக்கு அனைத்து நபர்களையும் அனுசரித்து போகக்கூடிய பக்குவம் வேண்டும். அதை போலவே தற்பொழுது சிஎம்மாக உள்ள திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சிகளையும் அனுசரித்து செல்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். ஒரு தலைவருக்கு அனுசரித்து செல்லுவது முக்கியமான பங்காக இருக்கும். அதை போலவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுக்கிர திசை நடக்கிறது. சிறலக்கணத்திற்கு பார்க்கவர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லதை செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ அந்த கட்சியில் ஒரு கட்டுக்கோப்பு இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். யாரையும் அரவணைத்து போகக்கூடிய சூழ்நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை. எல்லா தலைவர்களையும் வெளியேற்றிவிட்டார். போனால் போகட்டும் போடா அப்படிங்கிற மாதிரி, போகிறவங்க புறம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார். இது ஒரு தலைவருக்கு அனுசரித்து போகக்கூடிய பண்பு குறைவு அப்படின்னே சொல்லிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தன்னோட ஒரு குரூப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க பேச்சை மட்டுமே கேட்டுக்கிட்டு கட்சியை வழி நடத்துதல் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து ஆளுமை திறமை அப்படிங்கிறது
ஒரு தலைவருக்கு வேண்டும். அது திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிறதா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறி. அடுத்ததாக அடிக்கடி டெல்லிக்கு சென்று பிஜேபி தலைவர்களை சந்தித்து அவர்களிடம் அவர்கள் சொல்படி நடப்பது அந்த கட்சியில் உள்ளவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றே சொல்லிவிடலாம். அடுத்ததாக நடிகரும் அரசியல்வாதியுமான திரு விஜய் அவர்கள் 2/6/1974 பிறந்திருக்கிறார். பூச நட்சத்திரம், கடகராசி, கன்னி லக்னம். இவருக்கும் சுக்கிர திசை நடக்கிறது. கன்னியா லக்னம் 9 கூடையவன் 9லேயே இருக்கிறார். பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கு ஏற்ப சுக்கிர திசை நடக்குது. ஆனால் அந்த சுக்கிரனுடன் சேரக்கூடாத கேது சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் ஆட்சி, கேது நீச்சம். சுக்கிர திசை எப்படி இருக்கும் அதையும் நாம் பார்க்கலாம். முதல்ல கட்சி ஆரம்பித்தோன்னு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுங்க. கரூர் சம்பவத்திற்கு பிறகு, அந்த 41 பேர் இறப்பிற்கு பிறகு விஜயின் அணுகுமுறையில் மாற்றம் தெரிந்தது. அதாவது ஒரு தலைவராக இருந்தால் எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டும், மக்களையும் சந்திக்க வேண்டும். அடிக்கடி மக்கள்கிட்ட தனது முகத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அதிலிருந்து அவர் தவறிவிட்டார் என்றே சொல்லிவிடலாம். அடுத்ததாக குடும்ப பிரச்சனை மக்களை முகம் சுளிக்க வைத்து விட்டது என்றே சொல்லலாம். அரசியல்வாதியாக மாறிய பின் தனது பிம்பத்தை மீடியாக்களிடம் தினசரி காண்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் மக்கள், ஓஹோ விஜய்னு ஒருத்தர் இருக்காரோ அப்படிங்கிற நினைப்பே மக்களுக்கு வரும். இவர் அந்த 41 பேர் இறந்த சம்பவத்திற்கு பிறகு அதிக நாட்கள் வெளியில் தலை காட்டவே இல்லை. அடுத்து இவர் கணிசமான ஓட்டுக்களை வாங்குவாருங்க. ஆனால் அது சீட்டாக மாறுமா என்பதுதான் கேள்வி. அதாவது நான் 8வது பாஸுங்க, நீங்கள் 10வது ஃபெயிலுங்க. பாசு பெருசா ஃபெயில் பெருசா அப்படிங்கிற கதை தான். ஓட்டுக்களை வாங்கினால் மட்டும், கணிசமான ஓட்டுக்களை வாங்கினால் மட்டும் போதாது, சீட்டுக்களையும் வாங்க வேண்டும். ஒரு சில இடங்களில் அதாவது அதிகமான ஓட்டுக்களை வாங்கி அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளக்கூடிய நிலையில் தாவேகாவின் ஓட்டு வங்கி இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். திமுகவிற்கு டப் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகமாகத்தான் இருக்கும். டிஎம்கே ஜெயித்தாலும் பல தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் மிக மிக சொற்பமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக இந்த 3 பேருடைய ஜாதகத்தை ஸ்க்ரீனில் பாருங்கள். இப்பொழுது நடக்கக்கூடிய திசாபுத்தியிலையும் சொல்லிவிட்டேன். அப்போ இந்த 2026 தேர்தல் களத்திலே முந்தப்போவது யார்? முதலமைச்சர் என்ற சிம்மாசனத்தை பிடிக்கப் போவது யார்? அரியணை ஏறி முதலமைச்சர் என்ற பதவியை யார் பெறப்போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருதில்லை. அப்போ ஆக மொத்தம் திரு ஸ்டாலின் அவர்களா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா, அல்லது விஜய் அவர்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இதில் எல்லாமே கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது டிஎம்கே 166 சீட்டிலிருந்து 172 சீட்டு வரைக்கும் அவர்கள் பெறலாம். ஏடிஎம்கே 42 சீட்டிலிருந்து 54 தொகுதிகளை கைப்பற்றலாம். தமிழக வெற்றி கழகம் 8 சீட்டிலிருந்து 22 சீட்டு வரைக்கும் திரு தாவேகா கட்சியும் கைப்பற்றலாம். ஆக மீண்டும் முதலமைச்சர் ஆகுவதற்கு தகுதி, அதாவது மக்களின் ஆதரவை பெற்று ஓட்டுக்களை வாங்கி சீட்டுக்களையும் அதிகமாக பெற்று முதலமைச்சர் சிம்மாசனத்தை அடையப் போவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், டிஎம்கே கட்சி தான் அப்படிங்கிறது தான் தற்போதைய ஜாதக நிலவரங்கள் கூறுகின்றன. இந்த 3 பேருடைய ஜாதக அமைப்பை பார்த்தும் திமுக
2026 தேர்தல் காலத்திலே முந்திக் கொண்டிருக்கிறது. அவர்கள்தான் அரியாசனம் ஏறுவார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.